வணக்கம் நண்பர்களே, நான் பொன்மொழி திருநாதன். இது வைப் வித் ட்ரைப். அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமும் நல்ல ஆரோக்கியமும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்க வேண்டிய ஆண்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த தடவை நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சேவரிங் அப்படின்ட்டு. பாசிட்டிவ் சைக்காலஜியில் ஒரு கான்செப்ட் இருக்குது, சேவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சேவர் பண்ணி அப்படியே யோசித்து பார்க்குறது, நமக்கு மனசுக்குள்ளே நல்ல நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப அசை போடுறது, அதுதான் சேவரிங். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் ஒரு சின்ன வண்டி ஒன்று வாங்கியிருந்திருப்போம், இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சுருப்போம், நம்ம அம்மா அப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருப்போம், இல்லை கல்யாணம் வீடு அது மாதிரி பெரிய விஷயங்களாகவும் இருக்கலாம். அந்த விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளே திருப்பி திருப்பி போட்டு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு அலாதியான இன்பம் கிடைக்கும். அதுதான் செகண்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏற்கனவே நம்ம அனுபவித்து முடிச்சிட்டோம், ஆனால் இந்த தடவை திருப்பி அந்த மனசில் முழு படமாக ஓட்டி பார்க்கும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வண்டி வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. வண்டி கீ வாங்குகிற நிகழ்ச்சியை மட்டும் நினச்சி பார்க்காம அதுக்காக எவ்வளோ சேமித்தோம், எவ்வளோ பிளான் பண்ணோம், எத்தனை கடை ஏறி இறங்கணும், கடைசியாக அந்த வண்டியை பார்த்து நமக்கு பிடிச்சி போய் அந்த சாவி வாங்குகிறோம். இது எல்லாத்தையும் மனசில் ஓட்டி பார்க்கும்பொழுது நம்ம மனசில் பலவிதமான பாசிட்டிவ் இமோஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேவரிங் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நம்ம நிறையா தடவை சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே நல்லதே நடக்கலை. அது மாதிரி நம்ம எப்பப்பெல்லாம் மனசு கஷ்டப்பட்டு வலித்து அமைதியாக உட்காந்துடுறோமோ அப்போ சேவரிங் அப்படிங்கிற விஷயத்த ஒரு குட்டி நகைப்பெட்டி மாதிரி, ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கணும். அதை திறந்து நமக்கு எது இஷ்டமோ அந்த நேரத்துக்கு எது தோணுதோ அதை எடுத்து திருப்பி ஒரு தடவை மனசில் ஓட்டி பார்க்கும்பொழுது, வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, நம்ம எவ்வளவோ தாண்டி வந்துட்டோம், இதையும் தாண்டி வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கும். நம்ம வாழ்க்கை முழுசுமே கெட்டது நடந்துடல, நிறைய நல்ல விஷயங்கள் அங்கங்கே தெளிச்சு விட்ட மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் தான் இந்த சேவரிங். ஓகே, இனஃப் வித் த கான்செப்ட். இப்போ எனக்கு சேவரிங்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு கதையாக எடுத்துகிட்டு போனோம், ஒரு நிகழ்வாக சொல்லணும், வித்தவுட் கெட்டிங் டூ பர்சனல் அப்படின்னு யோசிச்சா என்னோடய மிதிவண்டி பயணங்கள் பற்றி சொல்லலாம். சைக்கிள் எல்லாருக்கும் முதல் வண்டி கனவு, கரெக்டாக? நம்மளோட அக்காவோட அண்ணாவோட இல்லை நம்ம வீட்டில் இருந்த பழைய சைக்கிளை ஓட்டி பழகிருப்போம். யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்ம கூட பிறந்தவங்க இல்லை நம்ம சொந்தக்காரங்க, கசின்ஸு இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நாமளாக அதை எடுத்து ஓட்ட ஆரம்பிப்போம். கொஞ்ச நாள் கழித்து நமக்குன்னு ஒரு வண்டி வாங்கி கொடுங்க, சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமா ஒரு சைக்கிளை நம்ம வாங்கி வச்சுப்போம். அந்த கலரு, அந்த டிசைனு எல்லாத்தையும் நம்ம மனசில் ஓட்டி 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 பார்த்து வச்சுருப்போம். சில பேர் ஓகே நான் மார்க் இவ்வளோ வாங்கினா எனக்கு வாங்கி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருப்போம். சில பேர் அடுத்த வருஷம் பர்த்டேக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கியிருப்போம். எல்லாருமே ஒரு சின்ன வெயிட் பீரியடாவது நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கும் அந்த மிதிவண்டி நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரதுக்கு. மிதிவண்டிங்கிறது ஒரு சுதந்திரத்துக்கான திறவுகோல் அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். அது வந்ததுக்கப்புறம் நம்ம அழகாக நிறைய இடத்துக்கு போவோம் வருவோம், அம்மா அப்பாட்ட சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகும்பொழுதெல்லாம் அது நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்பமான ஒரு உணர்ச்சியும் ஒரு நல்ல ஒரு சுதந்திரத்தையுமே நமக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட்டு. இப்படி ஒரு மிதிவண்டி என் வாழ்க்கையில் இருந்தது. ஆனாலும் எங்கள் வீட்டிலேருந்து நான் ஸ்கூல் பஸ் ஸ்டாப்புக்கு போனோன்னா ஒரு வயசான தாத்தா அவரோட மிதிவண்டியில் என்னை கூட்டிகிட்டு போவார். அது நாங்கள் இருந்தது ஒரு சின்ன அழகான கிராமம். அந்த கிராமத்துலேருந்து ஒரு காட்டு வழியாக தான் லிட்ரலாக நான் ஸ்கூல் பஸ் ஸ்டாப்புக்கு வரணும். அதனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் தனியாக என்னை அனுப்புறதில்ல. அதனால் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு தாத்தா இல்லை வேறு ஒரு அண்ணா இது மாதிரி யாரையாவது ரெகுலராக வச்சுருப்பாங்க. சைக்கிளுக்கு டிரைவர் வச்ச ஆளுங்களில் நானும் ஒருத்தி. நிறைய பேர் இது நம்ம சின்ன வயசில் பார்த்துருந்துருப்போம் நம்ம ஜென்ரேஷனில். ஆனால் சைக்கிளுக்கு டிரைவர் வச்சது நல்ல விஷயந்தான். ஆனால் நான் வண்டியே டூ வீலரே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் எனக்கு சைக்கிளுக்கு டிரைவர் இருந்தாங்க. நான் 11th வரையுமே நான் அந்த தாத்தாவோட நான் சைக்கிளில் உட்காந்து போயிருக்கேன். எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும், ரொம்ப வெக்கமாக இருக்கும் அவ்வளோ பெரிய பொண்ணாக இருந்துட்டு பின்னாடி உட்காந்துட்டு போகிறதுக்கு. அதனால் நான் என்ன பண்ணுவேன், தமிழ் செய்யுள்னால் அப்போ தான் படிப்பேன். மடியில் வச்சுட்டு தமிழ் செய்யுள் படிச்சுட்டு போகிறது, இல்லை வேறு ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டு யோசிச்சுட்டு போகிறது. அந்த தாத்தாவும் ரொம்ப பேச மாட்டார், நானும் அவர் கூட ரொம்ப நான் பேசிக்க மாட்டேன். அதனால் அந்த போகிற பாதையை நான் ரசித்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ரொம்ப அழகான தெரு, தார் ரோடுன்னு சொல்ல முடியாது, மண் ரோடு தான். 2 பக்கமும் பெரிய பெரிய பில்டப் மரங்கள், அதில் நிறைய நேரம் மஞ்சள் பூக்கள் விழுந்திருக்கும். மழை வந்ததுன்னா அந்த ரோடோட சைடில் சின்னமாக ஒரு கால்வாய் போகும். அந்த கால்வாய் போகிற வழியில் நிறைய இடத்துல பள்ளத்தில் போகும்போது அந்த தண்ணியோட சத்தம் நல்லா கேட்கும். இத்தனை மரங்கள், இத்தனை கால்வாய் இதெல்லாம் இருக்கும்பொழுது பறவைங்களுக்கு மட்டும் குறைச்சல் இருக்குமா என்ன? நிறைய பறவைகள் சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். இதில் தாத்தா ரொம்ப சைலண்ட்டு, அவருக்கு காதும் சரியாக விழாது. அதனால் அவரோட எனக்கு பெரிய அனுபவங்கள் எதுவும் இல்லை. ஆனால் இந்த அண்ணா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கொஞ்சம் யங்கான அண்ணா தான். அவர் கொஞ்சம் சேட்டை பிடிச்சவர்.
சைக்கிள் ஓட்டிகிட்டே போகும்போது எதிர்த்தாப்பில் வர மில்லுக்கு போவாங்க. மற்ற அக்காக்கள்லாம் வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க. அந்த வந்து எங்கள் ஊரில் இருந்த மில்லில் வந்து டே ஷிஃப்ட் மட்டும் பெண்கள் வேலை பார்க்கலாம். அது மாதிரி அக்காக்கள்லாம் வழியில் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது அவங்கள பார்த்து ஒரு முறை விடுறது, ஒரு விசில் அடிக்கிறது, இது வேலையெல்லாம் செய்வார். ஏன்ட்ட ரொம்ப மரியாதையாக தான் நடந்துப்பார். பட் அவரோட விடலை பருவம் மாதிரி அவர் இந்த வேலையும் செய்வார். எனக்கு அது பிடிக்காது. அவரை பார்த்து முறைச்சிட்டே வருவேன். சம்டைம்ஸ் அந்த அண்ணனால் வர முடியாத சூழ்நிலையில் அவரோட மனைவி என்னை கூட்டிகிட்டு போவாங்க. எனக்கு அந்த அக்காவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த வயசில் அந்த அக்கா வந்து ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டோட சின்ன ஒரு ஐக்கானாக எனக்கு தெரிஞ்சாங்க. அந்த அண்ணா வராத சமயத்தில் ஒரு ஆண் ஓட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வேலையை ஒரு பெண் வந்து ஓட்டிகிட்டு வராங்க. அதுவும் வந்து பார் வச்ச சைக்கிளில் நல்லா சேலையெல்லாம் லூஸாக கட்டிட்டு, அது கஷ்டம் தெரியாமல் மற்றவங்களுக்கு கண்ணுக்கு உறுத்தாத மாதிரி கட்டிட்டு வருவாங்க. அழகாக என்னை வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த அண்ணாவோட நல்லா தெளிவாக ஓட்டுவாங்க, ஃபாஸ்ட்டாகவும் ஓட்டுவாங்க. அவங்க கூட போகும்போது நிறைய பேசிட்டே போவோம். என்ன சமைச்சிங்க, என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. அவங்க கூட போகும்போது எனக்கு ஒரு நாமளும் பெரியானவொன்னே இது மாதிரி பயப்படாமல் போகணும் அப்படின்னலாம் தோணும். இது மாதிரி அந்த அக்கா அங்கே போவாங்க. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் ஊர் மில்லில் வந்து டே ஷிஃப்ட்டில் வந்து பெண்கள் வேலை பார்ப்பாங்கன்னு. அவங்கெல்லாம் சைக்கிள் ஓட்டிகிட்டு, எல்லாருக்கிட்டையும் பார் இல்லாத சைக்கிள்லாம் இருக்காது அந்த காலத்தில். ஸோ பார் வச்ச சைக்கிளை ஓட்டிகிட்டு போவாங்க, மணி அடிச்சுட்டு பேசிட்டு. பெண்கள் போவாங்க, சமயத்தில் பெண்கள் ஆண்கள் போவாங்க. அதில் நாங்கள் வெளியில் உட்காந்துட்டு அதுதான் பொழுதுபோக்கு. ஏன்னா அப்போல்லாம் வந்து சன் டிவி எல்லாம் ரொம்ப கிடையாது. ஸோ அதெல்லாம் வெளியில் உட்காந்து பார்த்துட்ருப்போம். அதில் எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பும் பார்க்கலாம். நட்பு பார்க்கலாம், கைக்கிளை, பொருந்தா காமம், காதல் எல்லாமே பார்க்கலாம். ஆனால் எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு. போகிற வரவங்களெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். இது மாதிரி நிறைய மிதிவண்டி பயணங்கள் நான் பார்த்துருக்கேன். நான் செஞ்சதோட மற்றவங்க செய்கிறத வந்து ரொம்ப உன்னிப்பாக நான் கவனிச்சிருக்கேன். எவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வராங்க, என்னென்ன கதைகள் கொண்டு வராங்க அப்படின்ட்டு. எங்கள் ஸ்கூலில் ஒரு லைப்ரரியன் இருந்தாங்க, ஒரு சிங்கிள் மாமு. அவங்களும் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு தான் வருவாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் அவங்க பார் இல்லாத சைக்கிள் வச்சுருந்தாங்க. அவங்களும் எனக்கு ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டோட ஒரு ஐக்கானாக தான் தெரிஞ்சாங்க. ரொம்ப தைரியமான ஆள், சிங்கிள் மாமா இருந்தாங்க அந்த காலத்தில். ரொம்ப சிரிச்சுக்க மாட்டாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. ஆனால் என் கூட நல்லா பேசுவாங்க. அவங்க நல்லா காட்டுக்குள்ளே தான் போய் அந்த சைக்கிளை விட்டுட்டு அவங்க பையனோட அந்த வீட்டில் இருக்கணும். என்ன தைரியம் இருந்தது அவங்களுக்கு! எப்படி அவங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப நார்மலாக எடுத்து வழி நடத்தி சென்றாங்க. இல்லை அந்த காலத்தில் எல்லோரும் சுற்றி இருந்தவங்க எல்லோரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக பிரச்சனை கொடுக்காமல் இருந்தாங்களா? நம்பிக்கை நிறையா இருந்ததுன்னு தான் எனக்கு தோணுது. இது மாதிரி உங்களுக்கும் மிதிவண்டி நீங்கள் ஓட்டிய அனுபவங்களோ இல்லை மற்றவங்க பார்த்து உங்களுக்கு வந்த அனுபவங்களோ நிறையா இருக்கலாம். அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். மிதிவண்டின்னு இல்லாட்டி கூட நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துருந்துருக்கலாம். பேருந்து ஓரத்தில் ரொம்ப கசகசன்னு உட்காந்துட்டு போகும்போது வண்டி ஸ்டார்ட் ஆன உடனே சில்லுன்னு ஒரு காற்று அடித்த உடனே ஒரு உடம்பு முழுசும் ஒரு பரவசம் வரும் இல்லையா, அதுவாக கூட இருக்கலாம். ஆனால் அது மாதிரி நினைவுகளை சேர்த்து வச்சுக்கோங்க, முடிஞ்சால் எழுதி வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் வாழ்க்கை உங்களை போட்டு அடிக்குது, உங்களால் நிமிர முடியலை அப்படின்னு தோணுதோ அப்போ சின்ன மிட்டாய் மாதிரி இதெல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் தெரியும். மீண்டும் அடுத்த பாட்காஸ்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வைப் வித் த ட்ரைப்.